ஹாய். அப்போ நான் இப்போ திவ்யாக்குள்ள ஒரு வீடியோ பார்த்தேன். சூப்பராக இருந்தது இன்டர்வியூ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிஆர்னா எனக்கு என்னன்னு தெரில. ஆனால் அந்த பிஆருக்கு நம்ம போய் சும்மா வீட்டுக்குள்ளே போயிருந்தால் அவங்க பிஆர் பண்ண முடியாது. அவங்க சும்மா புல்லெல்லாம் பிடுங்கி போடுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போய் அங்கே ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா தான் அவங்க போட முடியும். இல்லாமல் நம்ம சும்மா அங்கே போய் சும்மா வாய் பொத்திட்டு இருந்தால் எப்படி போடுவாங்க? நான் இங்கே இருக்கும்போது எனக்கு வேலை ஒன்றுமே இல்லை. வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. சும்மா தான் இருந்தேன். எனக்கு வாடகை கொடுக்கணும், பிறகு காருக்கு இஎம்ஐ அடைக்கணும், எல்லாம் அடைக்கணும். அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் எனக்கு இப்படி ஒரு இது வருது. அப்போவே நான் என்ன செய்யணும்னு நினச்சிட்டு அப்படியே போய் சேர்ந்துட்டேன். பின்ன எனக்கு கொஞ்சம் ஃபேன் இருக்காங்க. அவங்களாம் எனக்கு போடுவாங்களா, அதெல்லாம் பிஆரா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சூப்பராக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பிக் பாஸுக்குள்ளே போன விஷயமும் என்னெல்லாம் அங்கே நடந்துச்சு அதெல்லாம் சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது உண்மையில. அவங்க பிஆர்னு சொன்ன விஷயத்துக்கு நம்ம சும்மா போயிருந்தால் பிஆர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இப்படியே போயிருந்தால் என்னத்தை பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது நாங்கள் டேலண்ட்டு காட்டணும், அவ்வளோதான் அவங்க எடுத்து போடுவாங்க. இல்லை சும்மா போய் தின்னுட்டு இருந்தால் அந்த பிஆருக்கு கொடுக்க வேலுமே இல்லை. ஏன்னா அவங்க தான் நம்ம எதாவது ஃபயர் போல் பண்ணோன்னா பார்க்கதே ஏசும்போது டி வாயை மூட்டு அப்படின்னு சொன்னாங்களே அந்த காருக்குள்ளே இருந்துட்டு. அதே போல் ஏதாவது ஃபயர் பண்ணும்போது தான் பிஆர் வேலை பார்ப்பார். இல்லாமல் சும்மா போயிருந்துட்டு தூங்கிட்டு எடுத்துகிட்டு இருந்தால் அவர் என்னத்தை போடுவார்? கண்டென்ட் போடுவார்? ஒன்றும் போட முடியாது. அப்போ நம்ம எதாவது பண்ணால் தான் கண்டென்ட் ஆகும். அப்படிதான் சொல்கிறாங்க. சும்மா போயிருந்தால் கண்டென்ட் ஆகுது. ஏன்னா எனக்கு கிடைக்குன்னு நினைக்கல. அந்த கிடச்சப்போ நான் சந்தோஷமாக வேண்டாம்னு சொல்லலை, உடனே போயிட்டேன். போனனால தான் அந்த அவசரத்தை எனக்கு பயன்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக பேசுனாங்க.